ஸ்ரீயப்பதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய அவதாரங்கள்ல வெகு காலம் பூலோகத்துல தங்கி அனுகிரகம் பண்ணின அவதாரம் ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம். அதுலேயும் கிருஷ்ணாவதாரம் அப்படிங்கிறது நம்ம யுகத்துக்கு சாமீப்பியமா உள்ளது. ராமாவதாரம் எத்தனையோ 1000 வருஷம் முன்னாடி நடந்த சரித்திரம். கிருஷ்ணாவதாரம் அப்படிங்கிறது கலி பிறக்கிறதுக்கு முன்னாடி, கலியுகம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த சரித்திரம். அதுபோல இந்த பாரத தேசம் அப்படின்னு சொன்னா எத்தனையோ காரணங்களால இது பெருமை வாய்ந்ததாக இருக்கிறது. அதுல முக்கியமான காரணம் பகவத் அவதாரங்கள் பண்ணின தேசம். இந்த பூமி முழுக்க புராணங்கள்ல சொல்லப்பட்டாலும் பகவான் அவதாரம் பண்ணினத்துல மற்ற அவதாரங்கள்லாம் மத்ஸ்ய கூர்ம வராகஷ்ட நாரசிம்மஷ்ட இத்தியாதி அவதாரங்கள்லாம் மணிக்கணக்கு தான். பரசுராம அவதாரம், வாமனாவதாரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், தத்தாத்திரேய அவதாரம், வியாசாவதாரம், இதெல்லாம் மனிதனாக பிறந்து வருஷ கணக்கில் வாழ்ந்த அவதாரங்கள். இந்த எல்லா அவதாரமும் பாரத தேசத்துல தான், உலகத்துல இந்த இடத்துலதான். அதுல இன்னொரு ஆச்சரியமும் சொல்றேன். ராஜேந்திர பிரசாத் அப்படின்னு ஒரு ஜனாதிபதி இருந்தார். அவரோட ஹவுஸ்ல டெல்லியில எங்க தாத்தாவோட பிரவச்சனம். இந்த போட்டோலாம் இருக்கு. அவருக்கு சம்ஸ்கிருதம் தெரியும். தாத்தா சம்ஸ்கிருதத்திலேயே உபன்யாசம் பண்ணினார். உருகி போயிட்டார். கதை முடிஞ்சு சொன்னார், என்ன ஒரு ஆச்சரியம். ராஜேந்திர பிரசாத் சொன்ன வார்த்தை என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. பகவான் அவதாரம் பண்ணினதெல்லாம் வட இந்தியா. இப்ப சொன்ன அத்தனை அவதாரமும் வட இந்தியா. ஆதிசங்கரர், மத்வர், ராமானுஜர் முதலிய மகான்கள்லாம் அவதாரம் பண்ணினது முழுக்க தென்னிந்தியா. அதை விட ஆச்சரியம், வட இந்தியாவில் பண்ணின பகவான் இங்க தென்னிந்தியாவை நோக்கி வந்தார். தென்னிந்தியாவில் அவதாரம் பண்ணின மகான்கள்லாம் வட இந்தியாவை நோக்கி போனார். இப்ப நீங்க வந்திருக்கேன்னார் அவர் பிரச்சாரத்துக்கு, பக்திய. ஏன்னா பாரத தேசம் முழுக்க இந்த 3 சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில தான் பின்பற்றப்படுகிறது. அத்வைத்தம், துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம் அப்படின்னு இந்த 3 சித்தாந்தத்தை உலகத்துக்கு தந்த 3 மகான்கள் ஆதிசங்கரர், மத்வர், ராமானுஜர் அப்படின்னு சொல்ற 3 ஆச்சாரியார், திரிமதஸ்தால். பாக்கி வட இந்தியாவில் உள்ளதெல்லாம் இதற்கு அந்தர்கதம் தான். வல்லபாச்சாரியாரோ, ராமானந்தரோ, சைதன்ய மகாபிரபுவோ, ஞானேஸ்வரரோ இவாளை பின்பற்றவாள்லாம் உண்டு நார்த் இந்தியால. ஆனா இந்த 3க்குள்ளதான் இருப்பா. இப்ப ஞானேஸ்வரரை பின்பற்றுவா அத்தனை பேர் அத்வைத்தம்னு சொல்லுவா. பேர் ஞானேஸ்வர மதமே தவிர அவ ஃபாலோ பண்ற சித்தாந்தம் என்னன்னா அத்வைத்தம் தான் அப்படின்னு. இப்படி ஒரு மகிமை. இன்னொரு விசேஷம் சொல்றேன். இந்த பூமியில 2 இடம் பகவானுடைய கால்பட்ட இடத்துல விசேஷமானது. ஒரு மண்ணு கூட பகவான் கால்படாத மண்ணுங்கிறது கிடையாது. எல்லாம் பகவான் கால்பட்ட மண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் 2 ஊர். ஒண்ணு தனுஷ்கோடி, ராமேஸ்வரம் இல்லை, தனுஷ்கோடி. ராமசேது, ரகுவீர பதன்யாச பவித்ரீகிருத பாம்சவே, ராமேணயா கிருதா ரேகா தனுஷா க்ஷாரசாகரே தர்சனாதேவ முக்தி ஸ்யாத் நஜானே ஸ்நானஜம் பலம். இது தனுஷ்கோடி மகாத்மிய ஸ்லோகம். இது எல்லாரும் போய் அங்க
மண்ணுல ராமர் வில்லு வரைஞ்சு பூஜை பண்ணுவா. அப்ப சொல்லுவர் இத. அங்க இருக்கிற அந்த மண் அத்தனையும் ஒரு 25-30 கிலோமீட்டருக்குள்ள மண் அத்தனையும் 5 நாள் ராமர் நடந்தது. இங்கேருந்து அங்க, அங்கேருந்து அங்கேன்னு. அதனால அந்த கால் படாத மண்ணே கிடையாது. அது மாதிரி இன்னொரு ஊர் எதுன்னா பிருந்தாவனம். ஒரு 120 கிலோமீட்டர் சரவுண்டு கிருஷ்ணர் கால் படாத இடமே கிடையாது. கிருஷ்ணாவதாரம் பண்ணி பகவான் சஞ்சாரம் பண்ண இடம் அது. சுத்தாத இடமே கிடையாது. இப்ப நான் சொன்ன லீலைகள்லாம் ஒவ்வொரு பிரதேசத்துல நடக்கிறது. காளிய மர்தனமோ, பிரம்ம மோகனமோ, தாவாக்னி பக்ஷணமோ, இந்திர ஜெயமோ, வருண ஜெயமோ, கோபி வஸ்திராபகரணமோ, கோவர்தனோத்தாரணமோ. இந்த பிருந்தாவனத்துக்கும் அந்த கோவர்தனத்துக்குமே 20 கிலோமீட்டர். மதுராக்கும் பிருந்தாவனத்துக்குமே 8 கிலோமீட்டர். இப்படி சுத்தி வந்தோம்னா ஒரு 120 கிலோமீட்டர் சரவுண்டு மொத்தமா. அதுக்குள்ள உள்ள எல்லா இடமும் கிருஷ்ணாவதாரம் பண்ணி பகவானுடைய கால் பட்ட இடங்கள். அதனால அதுக்கு பரிக்கிரமான்னு பேர். இப்ப நாம திருவண்ணாமலை கிரிவலம் வரம்பத்தையில இது மாதிரி பரிக்கிரமான்னு சொல்லுவா. க்ஷேத்திரத்தை பிரதட்சிணம் பண்றது அப்படிங்கிறதுக்கு பரிக்கிரமான்னு பேர். பிருந்தாவன பரிக்கிரமா, கோவர்தன பரிக்கிரமா, அயோத்தி பரிக்கிரமா, காசி பரிக்கிரமா, எல்லாமே துவாரகா பரிக்கிரமா எல்லாமே இருக்கு. அதுல பெரிய பரிக்கிரமா விரஜ பரிக்கிரமாங்க. 120 கிலோமீட்டர் பிரதட்சிணம் பண்ணி வரணும். இப்படிலாம் வரவா இன்னைக்கும் இருக்கா. அப்பேற்பட்டதான ஒரு ஆச்சரியமான, இன்றளவும் அந்த பகவத் சாநித்தியத்தை உணரக்கூடியதான பிரதேசமா பிருந்தாவனம் இருக்கு. பிருந்தாவனம்னாலே ஹிந்துக்களுக்கு அப்படியே உருகிப்படும். அதுவும் கிருஷ்ண பக்தர்களா இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில ஒரு தடவையாவது பிருந்தாவனம் பார்க்கணும், தரிசனம் பண்ணணும். பிருந்தாவனத்துல செருப்பு போட்டு நடக்கக்கூடாது, பரிக்கிரமா பண்றது. அப்புறம் அயோத்தி போகணும். இன்னைக்கு அயோத்தி ரொம்ப பிரபலமா போயிடுது. நான் எங்க அப்பா நவாகம் பண்ணியிருக்கார் 30 வருஷம் முன்னாடி அயோத்தியில. அந்த நவாகம் பண்ற காலத்துல எல்லாம் சாதாரண கிராமம் தான், பெரிசா இந்த மாதிரி ஒரு லௌகீகம் கலக்கல்ல. அவ்வளோ ஆனந்தமா இருக்கும். வால்மீகி பவனம்னு ஒரு இடம் இருக்கு. அதுல அங்கேயே நவாகம், அங்கேருந்து தினப்படி போய் சரையூல ஸ்நானம் பண்ணிட்டு வருவோம். அயோத்தி முழுக்க தரிசனம் பண்ணலாம். பிருந்தாவனம் இது மாதிரிலாம் பல க்ஷேத்திரங்கள் இருக்கு. விசேஷமா பிருந்தாவனத்துல பகவான் பல லீலைகளை பண்ணின்னு வரா. லீலைகள்னா விளையாட்டு. பொதுவா உலகமே பகவானுடைய விளையாட்டு. அழகிலா விளையாட்டுடையார் அன்னவர் தலைவர் கே சரணாங்களே அப்படின்னு கம்பராமாயணம் ஆரம்பிக்கிறது. படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படிங்கிற இந்த முத்தொழில் பகவானுக்கு விளையாட்டு. லோகவத்து லீலா கைவல்யம். அதனாலதான் நாராயண பட்டத்திரியும் கஷ்டாத்தே சிருஷ்டி சேஷ்டா, இது ஒரு சேஷ்டேங்கிறார், இது ஒரு விளையாட்டு அப்படிங்கிறார். பகவான் பிரம்ம மோகனம் சொன்னார். பிரம்ம மோகனம் பண்ணி பிரம்மாவுக்கு பகவான் பரமானுகிரகம் பண்ண பிரம்மா சந்தோஷப்பட்டு பிரம்மலோகம் கிளம்பி போக, அதன் பிறகு பகவான் இந்த பசங்கள் எல்லாம் அழிச்சுன்னு வந்தார். அப்புறம் கொஞ்ச நாள்ல இவர்கள்லாம் மாடு மேய்க்க போற சமயத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியா, அது ஒரு மடு, யமுனக்கரையில ஒரு கிளை. அது இது நதியோரம் வாழ்ந்து கிராமங்கள்ல வாழ்ந்தவாளுக்கு தான் இது தெரியும். டவுன்ல இருந்துட்டு புஸ்தகத்துல பார்த்து பேசினா இது புரியாது. ஏன்னா இதை பத்தி உபன்யாசம் பண்றவா ரொம்ப நான் பிரார்த்திச்சு கேட்டுக்கிற விஷயம் என்னன்னா,
நீங்க பகவத்குணம் சொல்றீங்களோ இல்லையோ கான்ட்ரவர்சியை கலப்பாதீங்க. கான்ட்ரவர்சியான ஒரு சப்ஜெக்டை கலப்பி விட்டு ஜனங்கள்கிட்ட தேவையில்லாம ஒரு விசாரத்துக்கு கொண்டு வரவே கூடாது. நாம பகவானை நினைக்கிறதுக்கு தான் இந்த உபன்யாசமே. ராமாயணத்தையோ பாகவதத்தையோ ஆத்துல உட்காந்து உங்களால படிக்க முடியாத. படிச்சு தெரிஞ்சுக்கணும்னா படிச்சு தெரிஞ்சுக்கலாம். இங்க எதுக்கு நீங்க உட்கார்ந்துருக்கு அப்படின்னா, ஒரு 2 மணி நேரம் பகவானை பத்தி நாம் பேசும்போது அந்த பகவானோட நாம் சேர்ந்து இருக்கா மாதிரி ஒரு அனுபவம் நமக்கு வரணும். அதுக்குதான் உபன்யாசம்னு பேர். உப அப்படிங்கிறதுக்கு சமீபம்னு அர்த்தம். நியாசம் அப்படின்னா வைக்கிறதுன்னு அர்த்தம். இப்ப சமீபே நியாசம். எண்ணத்தை பக்கத்துல, சமீபம்னா பக்கத்துல, பக்கத்துல வைக்கிறது. எண்ணத்தை வைக்கிறது, கேட்கிறவாளுடைய மனச பகவானுக்கு பக்கத்துல வைக்கிறது. ஒரு 2 மணி நேரம் கேட்டா பகவான் பக்கத்துல நம்ம இருந்த மாதிரி ஒரு அனுபவம் வரணும். அந்த மாதிரி தான் பிரவச்சனங்கள் பண்ணணும். ஞானம் இருக்கணும், தர்மம் இருக்கணும், தத்துவங்கள் இருக்கணும். அப்படிங்கிறது அதுவும் அதோட உள்ளடங்கின விஷயம். கான்ட்ரவர்சியை கலப்பக்கூடாது. இந்த காளிய மர்தனம் பண்ணினதை பத்தி சயின்டிபிக்கா விளக்கிறேன்னு ஒருத்தர் ஆரம்பிச்சு, அது நதி கிடையாது, யமுனையே கிடையாது, அது ஒரு குட்டை. அந்த குட்டையில ரொம்ப நாளா தேங்கி இந்த தண்ணியினால இந்த சாக்கடையில எல்லாம் ஒரு துறக்கிறதே விஷவாயு கிளம்புமே, அது மாதிரி கிளம்பி இந்த கோபுரங்கள்லாம் அடிபட்டா. அப்படிலாம் கிடையவே கிடையாது. மடுங்கிறது வேற, நதிங்கிறது வேற. நதியோட ஒரு கிளை தான் அது. நதியில உள்ள வேகம் மடுவுல இருக்காது. இப்படி ஒரு காவேரியில எல்லாம் பார்த்தவாளுக்கு தெரியும். இந்த கங்கையிலேயே சுகஸ்தல்னு ஒரு இடம் இருக்கு. 5000 வருஷம் முன்னாடி சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு பாகவதன் சொன்ன இடம் கங்கை கரைன்னு அங்க இருக்கு. இன்னைக்குமே நாம் அந்த ஊர்ல பார்த்தா கங்கை இருக்காது. அங்கேருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி போயிடுது கங்கை. ஏன்னா நதியோட போக்கு மாறும். நாங்க தஞ்சாவூர் ஜில்லால அகண்ட காவேரி கரையில வசிக்கிறவா, காவேரி கரையில வசிக்கிறவா, கோடை காலம் வந்த உடனே இப்ப ஜலம் எந்த ஓரமா போறதுன்னு கேட்பான். இந்த ஓரமா போறதா, நடுப்புல போறதா, அந்த ஓரமா போறதா. ஒரு தடவை மழை பெஞ்சு ஒரு தடவை ஜலம் வந்தா அதுவே மாறி போயிடும், அந்த போக்கே மாறி போயிடும். கொள்ளிடத்திலேயே ஸ்ரீரங்கத்துல ஒவ்வொரு தடவையும் கேட்போம் எந்த பக்கம் ஜலம் போறது அப்படின்னு. அது மாதிரி நதியோட போக்கு மாறும் காலக்கிரமத்துல. கங்கை மாறி அண்ணண்ட போயிடுது. ஆனா அதோட கிளை ஓடுறது சுகஸ்தல்ல, அதுவும் கங்கை தான். ஒரு சின்ன வாக்கியா மாதிரி ஓடுறது. அது மாதிரி யமுனையோட ஒரு வாக்கியா, அதுல காளியன்னு ஒரு விஷப்பாம்பு தங்கியிருக்கான். ஏன் அப்படின்னா, பொதுவா அஷ்டநாகர்கள் அப்படின்னு சொல்றது கார்கோட்டகன், அனந்தன், தட்சகன், வாசுகி, ஆதிசேஷன், திருதராஷ்டிரன், காளியன் இத்தியாதி நாகங்கள்லாம் மகாநாகங்கள். இவர்களுக்கெல்லாம் ஹெட் குவார்டர் எதுன்னா ரமணத்வீபம்னு ஒரு இடம் இந்த பூமியில இருக்கு. நம்ம அந்த தீவு முழுக்க பாம்பு தான் இருக்கு. இன்னைக்கும் நீங்க சர்ச் பண்ணலாம், அது மாதிரி ஒரு தீவு இருக்கு. பாம்புக்கு சத்ரு யாருன்னா கருடன் தான். கருட பகவான் இருக்கார் பாருங்க. இந்த பாம்போட விஷம், பாம்பு கடிச்சா செத்து போவான்னு சொல்ற பத்தில, அந்த விஷம் எல்லாரையும் பாதிக்காது. ஏன்னா அது விஷம் இல்லை, அது ஒரு விஷம்னா என்னன்னா அது ஒரு புரோட்டீன். அது பாம்போட விஷமே ஒரு புரோட்டீன். எந்த உணவை நாம் சாப்பிட்றோமோ அந்த உணவை பத்தின புரோகிராம் நம்ம உடம்புல ஏற்கனவே இருக்கும். இருக்கிற உணவை தான் சாப்பிடணும். ஒரு உணவை நாம் வாய்க்குள்ள போட்ட உடனே இதை மேட்ச் பண்ணி மூளைக்கு அனுப்பும். ஜலம் விட்ட உடனே மூளைக்கு மெசேஜ் போகும், வாயில என்ன வந்திருக்கு அப்படின்னு. அது மேட்ச் பண்ணி ஜலம்னு சொல்லும். அந்த ஜலத்தை டைஜஷன் பண்ணக்கூடியதான சுரப்பிகள் ஏற்படும். இது உடம்போட சிஸ்டம். இது மாதிரி நம்ம பழக்கப்பட்ட உணவுகளுக்கு அதை எப்படி ஜீரணம் பண்றதுன்னு உடம்புக்கு தெரியும். இந்த பாம்போட விஷத்தை ஜீரணம் பண்ற ப்ரோக்ராம் நம்ம உடம்புக்கு கிடையாது. அதனால என்ன ஆகும், இது உள்ள வந்த உடனே அதுக்கு அதை ஜீரணம் பண்ண தெரியாது.
கீரிப்புள்ள, கரடி, இன்னொன்று சில மிருகங்கள், கருடன், இவைகளுக்கெல்லாம் அந்த ப்ரோக்ராம் உண்டு. அது அப்படியே லபக்குன்னு முழுங்கிடும் அந்த பாம்பையே. ராஜநாகத்தையே கரடி முழுங்கிடும், அதுக்கு ஒண்ணுமே பண்ணாது. இன்னும் ஈஸியா புரியும் எவ்வளவு பெரிய விஷயங்களை நம்ம சாஸ்திரங்கள் நம்ம மதத்துல வச்சிருந்தான்னு சொல்றேன். இன்னைக்கு ஹோமியோபதினு ஒரு வைத்தியம் சொல்றா பார்த்தீங்களா, இதுக்கு மூலமே ரிக்வேதம் தான். இது எப்படி நம்ம தேசத்திலேருந்து வெளியில போச்சுன்னு சொல்றேன். சண்டை போடும்போது ராஜாக்கள்லாம் பானம் வச்சிருப்பா பார்த்தீங்களா, அந்த பானத்தினுடைய நுனியில பாம்பு விஷம் தோச்சிருப்பா, தோச்சுதான் விடுவா. அப்ப எதிரியோட உடம்புல பாஞ்ச உடனே அவன் செத்து போயிடுவான். அதனால ராஜாக்களோட வாழ்வியல் முறையில எப்படின்னா, ஒரு மில்லிகிராம் விஷத்தை எடுத்து அதை டைலூட் பண்ணி 10 லிட்டர் 100 லிட்டர் தண்ணியில கலந்து அதை டைலூட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட அளவு அது வீரியம் குறைஞ்சு சாதாரணமான உடனே அதை சாப்பிட ஆரம்பிப்பா. நித்தியப்படி அந்த தண்ணியை குடிப்பா. குடிச்சா ரொம்ப மைல்டா அது உள்ள போனோடனே முதல்ல உடம்புக்கு தெரியாது இது என்னன்னு. அப்புறம் கொஞ்ச நாள் ஆன உடனே அதை மேட்ச் பண்ணி பார்த்து அதை எப்படி டைஜஷன் பண்றதுங்கிறத உடம்பு தானாவே கிரியேட் பண்ணி, கொஞ்ச நாள் ஆனப்புறம் அவன் விஷம் போட்டான்னா விஷம் இவன் ஒண்ணும் பண்ணாது. இந்த ஹோமியோபதி அப்படிதானே, அவ அவங்களுக்கு கொடுக்கிற மருந்து எந்த எந்த நோய் பாக்டீரியாவோ வைரஸோ எதனால நீங்க பாதிக்கப்படுவேன் அப்படின்னு தோன்றதோ அல்லது பாதிக்கப்பட்டிருக்கேலோ அதோட நோயோட கலப்பதான் வாத்தரா. தடுப்பூசி மாதிரி தான், வேக்சின் போட்டுக்கிறோம் பார்த்தீங்களா, அதே தான். இதெல்லாமே ஏற்கனவே உள்ள சிஸ்டம் நம்ம ஹிந்து மதத்துல. ஆனா கெடுத்துக்க கூடாது உடம்ப. இதுக்கு பதிலாக நாங்க ஆச்சாரம்னு வச்சுடுறது. இந்த தொந்தரவுக்குள்ளேயே போகக்கூடாது. நார்மலா வைரஸ் பாக்டீரியா இதுக்கு ஃபைட் பண்றதுக்கு நம்ம உடம்புக்கே சக்தி உண்டு. அது என்ன மாதிரி இருந்தாலும் நீங்க ஒழுங்கா வச்சிருந்தேன்னா ஃபைட் பண்ணும். இது மாதிரி விஷங்கள்லாம் வந்ததுன்னா அதுக்கு நம்ம பெரியவாள்லாம் உடனே அதுக்குள்ள வைத்தியங்கள்லாம் வச்சிருக்கா. விஷம் முறிச்சு இதெல்லாம் இது என்ன ஆகும்னா அந்த பிளட்டு கிளாட் ஆகும். அது கிளாட் ஆகாதபடிக்கு பார்த்துக்கிறதுக்குள்ள பச்சளை எல்லாம் இருக்கு. இது சொல்ல போனா அது பெரிய சிஸ்டம். ஏன்னா இது பிரவச்சனமே நாலெட்ஜாவும் பண்ணணும்னா அது மாதிரி பண்ணலாம். இப்ப நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, அந்த கருடன் பாம்பு இவா சண்டையில இந்த கருடனுக்கும் பாம்புக்கும் ஒரு மத்தியஸ்தம் வந்தது. இவா என்ன பண்ணினா, பாம்புகள்லாம் அடிச்சு கொள்ள ஆரம்பிச்சது கருடன். நீ அப்படி கொள்ளாத, வருஷா வருஷம் உனக்கு ஒரு பங்கு கொடுத்துடுறோம், பலி போட்டுடுறோம், எங்களை நீ தொந்தரவு பண்ணாம இருன்னு சொல்லி கருட பஞ்சமின்னு இப்ப போச்சு போன மாசம். அந்த கருட பஞ்சமியே நாகர்களால ஏற்படுத்தப்பட்டதுதான் பூஜைக்காக. இதுல இந்த தட்சகன் இது ஷிஃப்ட் முறை. ஒவ்வொரு நாகர்களும் ஒவ்வொரு பீரியடு தலைவரா இருப்பான். இந்த இவன் வந்த உடனே, காளியன் வந்த உடனே என்ன பண்ணினா, கருடனுக்கு நான் பங்கு தரமாட்டேன்னா கருட பகவானுக்கு சண்டை வந்து. சண்டை வந்தா உடனே அவன் கருட பகவானோட போர் போட முடியல அவனால. ஏன்னா கருடன்கிறது நீங்க நினைக்கிற அந்த மீன்பிடி கருடன் இல்லை, அந்த கருடன் பார்க்கடல் கடையறத வாசுகிங்கிற பாம்பை கூப்பிட்டு பார்க்கடல் கடையின உடனே அது நான் வரமாட்டேன்னு. ஏன்னா பகவான் கருடன் மேல வந்திருந்தா, அதனால நான் வரமாட்டேங்க அப்படின்னு உடனே பகவான் சொன்னார். கருடனை பார்த்து நீ வைகுண்டம் போனார், ரொம்ப நல்லா இருக்கேன்னாரு. நான் பார்க்கறதுக்கு வந்திருக்கேன், என்ன இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். அதுக்கு பகவான் சொன்னான், நீ இருந்தா அவன் வரமாட்டேங்கிறான், அதனால இது லோகத்துக்கு நடக்க வேண்டிய காரியம், நீ அண்ணன்ட போ அப்படின்னு சொன்ன அப்புறம்தான் வாசுகி வந்ததுன்னு இருக்கு புராணத்துல. அது மாதிரி அவ்வளோ பெரிய சக்தி உள்ள பெரிய மகா கருடன். அவரோட இவரால எதிர்க்க முடியாததுனால இவன் என்ன பண்ணினா, அங்கேருந்து கிளம்பி ஒரே நைட்ல ஷிஃப்ட் ஆயிட்டான் இந்த பிருந்தாவனத்துக்கு. இங்க வந்தா கருடன் இவரை ஒன்றும் பண்ண மாட்டான்னா, இங்க ஒரு
கருடன் வராத படிக்கு ஒரு தடுப்பு இருந்தது. சௌபதின்னு ஒரு மகரிஷி தபஸ் பண்ணியிருந்தார். அவர் தபஸ் பண்ற காலத்துல கருடனுக்கு ஒரு சாபம் கொடுத்திருக்காரு. அவர் இந்த சுத்தி 8 கிலோமீட்டர் கருடன் வரக்கூடாது இந்த பிருந்தாவனத்துக்கு. அதனால இன்னைக்கும் பிருந்தாவனத்துல கருடன் இருக்காரு. இன்னி பரியந்தம் அந்த சாபம். பிருந்தாவனம் போனேன்னா கருடனை பார்க்க முடியாது. கருடன்னாலே உங்களுக்கு தெரியுமா? முதல்ல நான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்ல கொடுக்கறது போக இந்த ஜென்ரேஷனுக்கே சொல்ற மாதிரி இருக்கு. அது ஒரு பறவை, கழுத்துக்கு மேல வெள்ளையா இருக்கு. அதுலதான் பகவான் பெருமாள் வாகனமா வர்றது. அதை நித்தியப்படி தரிசனம் பண்றதுங்கிறது நம்மளுடைய பெரியவாளுடைய சம்பிரதாயம். எப்படி சாயங்காலம் பெருமாள் கோவில்ல தீபாராதனை பார்க்கறதுக்காக வாசல்ல உட்காந்துருப்பாலோ, அது மாதிரி மத்தியானம் 2 மணி 1 மணிக்கெல்லாம் வந்து கருட தரிசனத்துக்காக உட்காந்துருப்பான். வாசல்ல ஏதாவது கருடன் தெரியுறதா பாடுறா அப்படின்னு அந்த காலத்துல சொல்லுவா. குழந்தைகள் சொல்லு இதோ வருது அப்படின்னு சொல்லிட்டு உடனே கருடனை தரிசனம் பண்ணிட்டு கன்னத்துல போட்டு, பொதுவா சில சகுனம் சொல்ற பத்தியெல்லாம், சிலதை பார்த்தா நல்ல சகுனம், சிலதோட சப்தத்தை கேட்டா நல்ல சகுனம். கவனிச்சு கேளுங்க. சிலதோட சப்தத்தை கேட்டா அபசகுணம், சிலதை பார்த்தாலே அபசகுணம். நரி இருக்கே, நரிய பார்த்தா சகுனம், நல்ல சகுனம். நரி ஊழையிடத்தை கேட்டா அபசகுணம், நரி ஊழையிடத்தை கேட்டா கெட்ட சகுனம். கழுதை இருக்கு பாருங்க, அதோட சப்தம் இருக்கே அது சுப சகுனம். அது கத்தினா நல்ல சகுனம், அதை பார்த்தா அபசகுனம். ரொம்ப பேருக்கு அது தெரியாது. என்னை பாரு யோகா வரும்னு என்னத்துக்கு எல்லாரும் இந்த படத்துல எல்லாம் மாட்டிட்டு இருக்கான். அந்த கடையில எல்லாம் விற்கிறா. கழுத அபசகுணம், கழுதையை பார்க்க கூடாது. கழுதையோட சப்தம் சுபசகுணம். இப்படி எல்லாத்துக்கும் இருக்கு. பார்த்தாலும் நல்ல சகுனம், அதோட சப்தத்தை கேட்டாலும் நல்ல சகுனம்ங்கிறது கருடன் தான். தரிசனாத் அதிகம் துவனி அப்படின்னு. அந்த கருட பகவான் பிருந்தாவனத்துக்கு வரமாட்டார்னு இவன் வந்து உட்கார்ந்துருக்க. பொதுவா இது உலகமே எப்படி இருக்குன்னா, ஜீவோ ஜீவசிய ஜீவனம்னு, ஒரு ஜீவனுக்கு இன்னொரு ஜீவன் உணவு. இது ஒரு சைக்கிள். அப்பதான் அந்த அந்த சென்சஸ் கரெக்டா இருக்கும். இல்லைன்னா அதிகமா போயிடும். அப்படி வச்சிருக்கான் பகவான். கிராமங்கள்ல பார்த்தேன்னா விவசாயம் பண்ண ஆரம்பிச்ச உடனே எலி ஜாஸ்தியா போயிடும். எலி ஜாஸ்தியா போச்சுன்னா பின்னாடியே பாம்பு ஜாஸ்தியா போயிடும். பாம்பு கிளம்பி எலியை சாப்பிடும். பாம்பு ஜாஸ்தியா போச்சுன்னா பின்னாடியே கருடன் ஜாஸ்தியா போயிடும். இது ஒன்னோட ஒண்ணு சைக்கிள். இது நாம போய் அதை தொடவே வேண்டாம். அதுக்கு அதுவே உணவா வச்சிருக்கான் பகவான். இதுல ஏதாவது நீங்க பிரேக் பண்ணாதான் ப்ராப்ளம். இப்ப இந்த சைனால முயலை வளர்த்து விட்டுட்டு சந்தியில நிக்கிறான் பாருங்க, அது எப்படி அழிக்கிறதுன்னு தெரியாது படிக்க. அது மாதிரி ஆஸ்திரேலியால கங்காருவை வளர்த்து விட்டுட்டு இப்ப கொல்றதுக்கு அவனே ஆரம்பிக்கிறான் பாருங்க. இது மாதிரி இல்ல சில பைத்தியக்காரத்துல நாமே பண்ணக்கூடாது. இயற்கையே அதை அமைச்சுக்குமா. இங்க காளியனுக்கு சத்ரு இல்லாததுனால பெருகி போயிட்டான். அந்த அந்த இடம் முழுக்க ஒரே பாம்பா போயிடுது. அதனால அந்த ஜலங்கள் எல்லாமே விஷம் கலந்த மாதிரி ஆயிடுது. இதுல வந்து இந்த பசுக்களும் கோப குழந்தைகளும் வந்து பால் இந்த ஜலத்தை குடிச்சு எல்லாம் மயங்கி கீழே விழுந்துருக்கு. ஏற்கனவே மாடு மேய்க்க போற தேவை சொல்லியிருக்கா கோபர்கள்லாம், அந்த இடத்துக்கு போகாதேன்னு. இத்தனை நாள் பேசாம இருந்தவன் இன்னைக்கு குழந்தைகள்லாம் வந்துடுச்சு கேட்காம. பகவான் பின்னாடி ஓடி வரால், எல்லாம் செத்து கிடக்கு, கரையில செத்து கிடக்கு. எல்லாத்தையும் பகவானை நம்பி அனுப்பிச்சிருக்கார். அப்படிங்கிறது இவர்கள்லாம் செத்து கடந்தார்கள் அப்படின்னு சொன்னா நியாயமா இருக்கு. அதனால பகவான் என்ன பண்றான், அத்தனை பேரையும் தன்னுடைய அமிர்தமயமான கட்டாட்சத்தினால, கல்யாணம் வரணும் வாங்க, அமிர்தமயமான கட்டாட்சத்தினால தம் பிரேட்சணீய சுகுமார கணாவதாத்தம் ஸ்ரீவத்ஸபீதவசனம் ஸ்மித சுந்தராஸ்யம் கிரீடந்தமப்ரதிபயம் கமலோதராங்கிரிம் சந்தியஸ்தமர்ம சுருஷா புஜயா சச்சாத தம் நாகபோக பரிவீதமதிஷ்டசேஷ்டம் ஆலோக்ய தத்ப்ரிய சகா பசுபாஹ பிருஷார்த்தாஹ கிருஷ்ணேர்பிதாத்மசுஹுர்
ஹிருதர்த்த களத்ர காமாக துக்கானுசோக பயமூட தியோ நிபேது. காளிய மர்த்தனம் பண்ற சரித்திரத்தை சொல்றான். அவர்கள் எல்லாம் பகவான் உயிர் பொழக்க வச்சுட்டு இந்த காளியனை இங்கேந்து உத்வாசனம் பண்ணணும், கலப்பணும், அவனை இங்க வைக்க கூடாது அப்படின்ட்டு இப்படி பார்க்கிறார். அந்த சமயத்துல ஒரு புன்ன மரம் இருக்கு. காளியனை காணும். அவன் பாட்டுக்கு, ஏன்னா ராஜாவும் அவனுக்கு ஒரு பொறுப்புள்ள ராஜா கிடையாது, சத்ரு பயமும் கிடையாது, போக போகியங்களும் சௌக்கியமா இருக்கு. ஒரு கடமையா நினைச்சு ராஜாவா வந்தா இந்த சுகத்துல மயங்காம 10 மணி வரையும் வேலை செஞ்சு கார்த்தால 4 மணிக்கு எழுந்து ஃபைல் பார்த்து இந்த நாடு சுபிக்ஷமா இருக்கணும்னு நினைப்பான். திருடுறதுக்கு ராஜாவா வந்தான்னா அவனோட நோக்கமே சௌக்கியமா இருக்கிறதுக்கு தானே. அதனால சாயங்காலம் 5 மணி ஆன உடனே அவனை பார்க்க முடியாது. கார்த்தால 12 மணிக்கு தான் எழுந்திருப்பான். ஒரு 4 மணி நேரம் தான் ராஜகீய காரியம் பார்க்கறான்னு பேரு. அதுக்கும் புத்தி கிடையாது. பார்க்கறானா பார்க்கலையா நமக்கே தெரியாது. ஏதோ பூர்வ புண்ணியத்துல ஓடின்னு இருக்கு. ராஜாங்கிறவன் ராத்திரி 12, அத நான் சொல்லல, இதெல்லாம் சுக்ரீவனை போய் 3 மாசம் கழிச்சு வந்து வானர சைன்யத்தோட எனக்கு சீதையை தேடி கொடுன்னு ராமர் சொன்னார். சுக்ரீவன் வரல. உடனே ராமர் என்ன பண்ணினார், சுக்ரீவன் வரலன்னு உடனே லட்சுமணனை பார்த்தார். இங்க பாரு, நாம உபகாரம் பண்ணியிருக்கோம் அவனுக்கு, ஆனா அவன் நமக்கு பதில் பண்ணணும்னு நினைக்கல. ராஜ்யம் கையில வந்த உடனே ஆளே மாறி போயிட்டான். ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, ஓட்டு வாங்கினப்புறம் ஒரு பேச்சுங்கிற மாதிரி இவன் முன்னாடி கையை கட்டின்னு நம்ம கிட்ட எப்படி இருந்தான். இப்ப தீனோ தூர கிரகாமி மாஞ்சைனம் சரணங்கதான்னு அவனுக்கு காரியம் ஆயிடுச்சுன்னு உடனே நம்மளை திரும்பி பார்க்கல. நான் சொன்னேன்னு சொல்லு சுக்ரீவன்ட்ட. என்ன சொல்லணும், உங்க அண்ணா வாலி போன பாதையினுடைய கேட் இன்னும் மூடலன்னு சொல்லணும். நச்ச சங்குச்சித பந்த எனவாலிஹதோகதா அப்படியே சொன்னார். ஏற்கனவே லட்சுமணனுக்கும் சுக்ரீவனுக்கும் ஆகாது. சில பேரை பார்த்தா சில பேருக்கு பிடிக்காது. காரணம் கேட்டா சொல்ல தெரியாது. பார்த்த உடனே சில பேரை பிடிக்கும், சில பேரை பார்த்த உடனே பிடிக்காது. ரயில்ல பஸ்ல எல்லாம் ஏறி உட்கார்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பார்த்த உடனே இவரை ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி நமக்கு தோணும். சில பேரை பார்த்தா, சில பேரை பார்த்தாலே எரிச்சலா இருக்கும். அவரை முன்ன பின்ன நம்ம பார்த்துருக்க மாட்டோம், அவருக்கு நமக்கு சம்பந்தமே இருக்காது, ஆனா நமக்கு பிடிக்காது. இதுக்கெல்லாம் வேவ் லெங்க்த்னு பேர். இதெல்லாம் மனசோட அலைவரிசைகள். இது சில பேர்கிட்ட ஒத்து போகும், சில பேர்கிட்ட ஒத்து போகாது. இந்த அலைவரிசைகள் இது மாதிரி டியூனிங் ஆகாம இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் கல்யாணத்துல மந்திரங்களே. மனோஹமஸ்மிவாத்வம் சாமாஹமஸ்மிருத்வம் சாமாமனு விரதாபவா புகும்சே புத்ராய வேத்தவை ஸ்ரீயை புத்ரா. இது மாதிரி ஏகப்பட்ட மந்திரங்கள். இதை கரெக்ட் பண்றது. ஜாதகங்கள்லாம் 2ஆம் பட்சம். 10 பொருத்தம் பார்த்து சண்டை போடுறவா எத்தனை பேரை காமிக்கிட்டு. பொருத்தமே இல்லாம நம்ம பெரியோர்லாம் ஜாதகத்தெல்லாம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்ததே கிடையாது. தெரிஞ்ச குழந்தைகளா இருக்கணும், முன்ன பின்ன பார்க்காதவாளா இருக்கக்கூடாது. ரொம்ப தள்ளியெல்லாம் கொடுக்க மாட்டா பொண்ணெல்லாம், ரொம்ப தூரத்துல எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டா பொண்ணு பிள்ளையெல்லாம். தெரியாதவர்கள்ட்ட கல்யாணமும் பண்ண மாட்டா. இந்த குழந்தைகளுக்குள்ள ஒத்து போறதாங்கிறத பாப்பா. இதெல்லாம் தான் பார்க்கணுமே தவிர இப்ப ஜாதகத்தை கட்டின அழலாம். அதுவும் 100 ஜாதகத்தை கொடுத்தா 100 ஜாதகமும் பொருத்தம் இல்லைங்கிறான் அந்த ஜோசியர். இந்த கல்யாணம் நடக்காததுக்கு அவங்க ஒரு காரணம். 100 ஜாதகமும் பொருத்தம் இல்லைன்னா பிறந்த அத்தனை பேர் 27 நட்சத்திரத்துக்குள்ளதான் பிறந்தாகணும். 12 ராசி 12 லக்னத்துக்குள்ளதான் இருக்கணும். பொருத்தம் இல்லாம எப்படி போகும்? இல்லையே எப்படி இருக்கு பாருங்க. பொருத்தமே ஒண்ணு சின்ன புரியுற மாதிரி சொல்றேன், நாலெட்ஜுக்காக சொல்லிட்டு போறேன். 10 பொருத்தம் சொல்றேன் இல்லைனோ, இந்த 10 பொருத்தமும் நட்சத்திரத்தை வச்சுதான். நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கும் அந்த நட்சத்திரத்துக்கும் 10 பொருத்தம் இருக்கான்னு பாக்குறது நட்சத்திரத்தை வச்சுதான். 9 நட்சத்திரம் ஒரே நட்சத்திரமா இருந்தா கல்யாணம் பண்ணலாம்னு ஜோதிட சாஸ்திரத்துல இருக்கு.
அஸ்வதி, உத்தரட்டாதி, ரேவதி, அனுஷம், சுவாதி இத்தியாதி நட்சத்திரங்கள்லாம் ஒரே நட்சத்திரம். இந்த பையனும் ரேவதி நட்சத்திரம், பொண்ணும் ரேவதி நட்சத்திரம். பையனும் திருவோணம், பையனும் திருவோண நட்சத்திரம், பொண்ணும் திருவோண நட்சத்திரமா இருந்தா கல்யாணம் பண்ணலாம். அப்படின்னா இப்ப நான் சொன்ன 10 பொருத்தத்துல ஒண்ணு கூட வராது. ஒரே நட்சத்திரமா இருந்தா பொருத்தம் கிடையாது. அப்புறம் பண்ணலாம்னு ரிஷிகள் எப்படி சொல்லியிருக்கா? இத்தனை நாளா பண்ணின்னு வந்திருக்கமே. நல்ல ஜாதகமானு பார்க்கணும். நல்ல ஜாதகமா, கேரக்டர் வைஸ் நன்னா இருப்பாளா, குழந்தைகள் பிறக்கிறதுல பிரச்சனை இல்லாம இருக்குமா, வர தசைகள் யோகமா இருக்கா. 10 பொருத்தம் இருந்து தரித்திர ஜாதகமா இருந்தா என்ன பண்றது? யோகம், அந்த பொண்ணோ அந்த பையனோ ஒத்தருக்கு ஒத்தர் யோகமா இருக்கணும். உன்னாலதான் என் வாழ்க்கை கிஃப்ட்னு இவன் சொல்ற மாதிரியும், உன்னாலதான் என் வாழ்க்கை கிஃப்ட்னு அந்த பொண்ணு சொல்ற மாதிரியும் வாழ்க்கை அமையணும். அது மாதிரி இல்லாம உன்னாலதான் என் வாழ்க்கையே ஸ்பாயில் ஆயிடுத்துங்கிறாங்க. இது மாதிரி அப்படி எல்லாம் கொண்டு சேர்த்து வைக்கலாம். அந்த வேவ் லெங்த், மனசோட அலைவரிசை இது ஒத்து போகணும். இவன் லட்சுமண சுவாமிக்கு அவனுக்கு ஒத்து போகல. அதனால இப்படி சொன்ன உடனேவே அவன் சொன்னா, நான் அன்னைக்கே சொன்னேன், மதிக்ஷயாதி கிராமிய சுகேஷு சக்தஹ. இது மாதிரி கிராமிய சுகங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவன் கையில அரசு பொறுப்பு கொடுக்க கூடாது. அப்படின்னா என்ன சார்? அப்படின்னா எப்ப பாரு ஆட்டு பாட்டம் கொண்டாட்டம் குடி கும்மாளம். சாயங்காலம் 5 மணி ஆச்சுன்னா பார்ட்டிக்கு போயிடுவார், அவரை பார்க்க முடியாது, நிதானத்துல இருக்க மாட்டார், சுயநினைவுல இருக்க மாட்டார். அப்படிங்கிறவன் மந்திரியா வந்தான்னா இந்த நாடு உருப்பிடுமா சொல்லு? ராத்திரி 1 மணியா இருந்தாலும் ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா எழுப்பினா எழுந்திருக்கிறவனா இருக்கணும். எழுப்பினா எழுந்திருக்கவே மாட்டார் அவர். காத்தால தண்ணி தெளிச்சு தெளிய வச்சுதான் எழுப்பணும். அப்படிங்கிறவன்லாம் இந்த தேசத்துக்கு பொறுப்புல வந்தான்னா நாசமா போயிடும். இல்லையே இந்த தேசம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கேன்னால அவன் ராஜ்யத்தினால இல்ல, இத்தனை அயோக்கியத்தனத்துக்கு அப்புறமும் நம்ம உழைப்புனால, மக்களோட உழைப்புனால. இந்த உழைப்புக்கு நல்ல ராஜா அமைஞ்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் யோசனை பண்ணும். நல்ல ராஜாக்களா அமைஞ்சு இதை ஊக்குவிக்கிற மாதிரி இருந்தா அதை எல்லாருமே யோசனை பண்ணணும். இவரும் விளையாட்டு, சும்மா நம்ம படிச்சோம், வேலைக்கு போனோம், ஒரு சம்பாதிச்சோம், கல்யாணம் பண்ணிட்டோம், இதோட நம்ம பொறுப்பு போகல. நாம இப்படி நிம்மதியா அமைதியா இருக்கிறதுக்கு காரணமான இந்த தேசம், இந்த சமூகம், இந்த நாடுக்கு நாம என்ன பண்ணணும்னு நினைக்கணும். நாம பதில் என்ன பண்ணணும்னு நினைக்கணும். அப்படி நினைக்கலன்னா அவன் துரோகியம். இந்த தேசத்துக்கு நாம பதில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலன்னு வச்சுக்கோங்க, அவன் துரோகியம். இப்ப நாமெல்லாம் எவ்வளவு சௌக்கியம். நாமும் 80 வருஷம் முன்னாடி இப்படிதான் கஷ்டப்பட்டோம். இப்ப எப்படி நிம்மதியா இருக்கும் அப்படிங்கறத, இந்த நிம்மதி தொடர்றதுக்குள்ள காரியம் பண்ணான். இவன் சௌக்கியமா இருக்கான். காளியன் பகவான் அவனை வெளியில கொண்டு வரணும்னு ஜலத்துல குதிச்சு அதவாரிணி கோரதரம் பனிதம் பிரதிவாரயித்தும் கிருததீர் பகவன், அதுல விழுந்து குதிக்கிறார். குதிச்சு அந்த ஜலத்துல பகவான் சத்தம் பண்ண தூங்கின்னு இருக்கிற காளியன் இந்த பக்கம் ஒரு பயனும் வரமாட்டான். இவ்வளவு துணிச்சலா எவன்டா வந்திருக்கான்னு தலையை தூக்கி பார்க்கிறான். 108 தலை அவன். அவைகளோட கிளம்ப கிருஷ்ணன் கிட்ட வர, அதற்குள்ள இந்த பசங்கள்லாம், சின்ன பசங்கள்லாம், கிருஷ்ணா பெரிய பாம்பு வருது, பெரிய பாம்பு வருது அப்படின்னு கத்த. கோபர்கள்லாம், இந்த குழந்தைகள் எல்லாம் மொத்தமா கட்டினதை கேட்டு கோகுலத்திலேருந்து ஓடி வந்துற. இந்த காளியன் வந்தவன் என்ன பண்ணினான்? கிருஷ்ணனோட உடம்ப சுத்திக்க முயற்சி பண்ண. பகவான் இப்படி விளையாட்டு காமிச்சுட்டே இருக்கிறதே ஒரு கட்டத்துல சுத்தி விட்டான். பாம்பு உடம்பதான், பாம்பு தலையை பிடிச்செல்லாம் கையை சுத்தும். அதுக்கு பலமே அந்த சுத்துறதுலதான். சுத்தி அப்படியே எலும்பியே உடைச்சிடும் சில பாம்பு. அதனால கெட்டிக்காரனா என்ன பண்ணுவான்? தலையை பிடிச்சதோடு இல்லாம வாழை பிடிச்சிருவான். வாழை பிடிச்சிட்டா சுத்த முடியாது. அதால பகவான் என்ன பண்றார்? முதல்ல சுத்த விட்டார். இவர்கள்லாம் கத்துறார்கள். இதுல இத்தனை பேர் பயந்தத்துல பயப்படாம இருந்தவர் பலராமர் மட்டும்தான். ஏன் சொல்லுங்க? அவர் ஆதிசேஷனா இருக்கிறதுனால அவருக்கு பகவானோட சக்தி தெரியும். இதுக்கு மேல விளையாடாதேன்னு கண்ணை காமிக்கிறார் பலராமர்.
உடனே பகவான் என்ன பண்றான், நைஸா அதுல இருந்து வெளியில வந்து அப்படி வாழை பிடிச்சிட்டார். அந்த காளிய மர்த்தனம் போட்டோவை பார்த்த வாழைக்கு தெரியும். ஒரு கையால வாழை பிடிச்சா தலையை தூக்குறான். ஒவ்வொரு தலையிலையும் அதிருஹ்ய பதம் புருகே நச்சத்தம், ஒவ்வொரு தலையிலையும் பகவான் ஜல் 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 ஜல்லு காலால குதிக்க அந்த கால் பட்டு 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 அப்படி நாமம் மாதிரி இருக்கிறது தான் காளிய வகையான நல்ல பாம்பு. விஷம் உள்ள பாம்புக்கெல்லாம் தலையில நாமம் இருக்காது. எத்தனை பாம்பு இருக்கு, கட்டு விரியன், கண்ணாடி விரியன், ராஜநாகத்துக்கு கூட கிடையாது தலையில நான் அந்த இப்படி அது நாமம் இல்லை. இப்படி கால் இருக்கு பார்த்தீங்கள, இந்த இந்த பாதம் பதிஞ்சது இருக்கும், இப்படி இருக்கும் அழகா பார்க்கறதுக்கு. இப்படி பகவான் ஜல் ஜல் ஜல்னு குதிச்சு தலையை ஒரு அழுத்த அந்த தலையில உள்ள விஷத்தை கக்குவா. அடுத்த தலையை தூக்குவான், அடுத்த தலையில குதிப்பார், அடுத்த தலையை தூக்குவான், அடுத்த தலையில குதிப்பார். இப்படி பகவான் குதிச்சதே ஒரு நர்த்தனம் மாதிரி. ஜகுருஷு பசுபஸ்துதுஷு முனையோ வபுருஷு குசுமானி சுரேந்திரகணா, தேவதைகள் எல்லாம் ஆகாசத்திலிருந்து பார்த்து புஷ்பத்தை வருஷிக்கிறார்கள். அப்புறம் நாகபத்னிகள்லாம் வந்து, காளியனுடைய பத்னிகள்லாம் வந்து மன்னிப்பு கேட்டு, இவர் இப்படி தெரியாம பண்ணிட்டார் அப்படின்னு சொல்ல, உடனே பகவான் அவர்களை மன்னிச்சு, நீ இனி இங்க இருக்காத, ரமண தீபமே போ, உன்னை கருடன் ஒன்றும் பண்ண மாட்டான், நான் சொல்லி வச்சுடுறேன் அப்படின்னு சொல்ல அவன் கிளம்பி போயிட்டான். அன்றைய தினம் அங்க தங்க காட்டுத்தீ வர, அந்த காட்டுத்தீயை சாப்பிட்டு பகவான் எல்லாரையும் ரட்சிச்சார். தாவாக்னி பக்ஷணம் அப்படின்னு. அடுத்தது சரவரணம் சொல்றா. பகவான் வேணுகீதம் பண்ணினத்தை சொன்னார். குழந்தைகள் எல்லாம் பகவான் முன்னாடி உட்கார்ந்துட்டு பகவான் பண்ற அந்த வேணுகீதத்தை முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஹேமந்த மாசம்ங்கிறது ஹேமந்த ரித்துன்னு பேர். நம்ம சனாதன வைதீக ஹிந்து மதத்துல இது நான் தமிழன் வேற, கன்னடம் அதெல்லாம் கிடையாது. மொழிதான் வேறையே தவிர எல்லாருக்கும் சிஸ்டம் ஒண்ணுதான். அதுக்கு அந்த பஞ்சாங்கமோ ஆன்மீகமோ இந்த பூஜா கிரமங்களோ கல்யாணமோ கருமாதி எல்லாத்தையும் பார்த்தா நான் சொல்றது புரியும், எல்லாம் ஒண்ணுங்கிறது. அதுல இந்த பஞ்சாங்கம் பிரிக்கிரமத்துல நம்ம தமிழ்நாட்டுல சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி அப்படின்னு சூரியன் ஒவ்வொரு ராசிக்கு வரதை வச்சுன்னு சொல்லுவோம். இன்னொரு வகை தமிழ்நாட்டை தாண்டி அண்ணண்ட பேட்டம்னா அவர்கள்லாம் எப்படி சொல்லுவார்கள்னா சைத்திரம் வைசாகம் அப்படின்பா. பங்குனி மாசத்துல அமாவாசை வந்த உடனேவே சித்திர மாசம் பிறந்துடும், அமாவாசை தாண்டினாலே. அதனாலதான் நமக்கு சித்திரை 1ஆம் தேதிக்கு முன்னாடி ஒரு 17 நாள் 8 நாள் முன்னாடி கவனிச்சேன்னா யுகாதி பண்டிகை வரும். உலகம் முழுக்க கவனிச்சேன்னா இது 2 கணக்கு இருக்கு கால்குலேஷன்ல. இருந்தாலும் மாசம் பிரியற மாதிரி 2 மாசமா பிரிச்சிருக்காள். வசந்தம், கிரீஷ்மம், வருஷம், சரத்து, ஹேமந்தம், சைசிரம் அப்படின்னு. வசந்தேன கிரீஷ்மேன வருஷாபிஷாரதேன ஹேமந்தேன சைசிரேன அப்படின்னு வேதம் சொல்றது. வசந்த ரித்து, கிரீஷ்ம ரித்து, வருஷ ரித்து, சரத் ரித்து, ஹேமந்த ரித்து, சிசிர ரித்து. அப்படின்னா என்ன சார்னா வசந்த ரித்துவுல தான் எல்லாம் பூக்கும். உலகம் முழுக்க கவனிச்சா எல்லா செடியும் அப்பதான் பூக்கும். கிரீஷ்ம ரித்து இருக்கு பாருங்க, கிரீஷ்ம ரித்து இன்னும் கொஞ்சம் சூடு கூட போயிடும். வருஷ ரித்து வந்ததுன்னா அந்த சூடு ஏற ஏற ஒரு கட்டத்துல மழையாயிடும். சரத் ரித்து அப்படிங்கிறது மழை முடிஞ்சு அந்த ஜலங்கள்லாம் உள்ள வாங்கிட்டு இருக்கிற சமயம். ஹேமந்த ரித்துங்கிறது ஒரே பனியா இருக்கு, எங்க பார்த்தாலும் பனியா இருக்கு. சிசிர ரித்துங்கிறது இந்த பனி விலகி பழையபடி சூடு ஆரம்பிக்கிற சமயம். இதுல இன்னொன்னு என்ன இருக்கு, இன்னொரு விசேஷம் இருக்கு. இதுல ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொரு பூ ஒவ்வொரு காய் காய்க்கும்.
வசந்தத்துல சில இப்ப வருஷ காலம் வந்துருக்கு பார்த்தீங்களா, இப்பதான் நாகப்பழம் கிடைக்கும். இன்னும் 6 மாசம் கழிச்சு நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாலும் நாகப்பழம் கிடைக்காது. சிசிர ரித்து வசந்த ரித்துல தான் மாம்பழம் கிடைக்கும், பலாப்பழம் கிடைக்கும். இப்படிலாம் சில கணக்கு உண்டு. இப்ப சிலதெல்லாம் மாத்தி விட்டுருக்கா. மரபணு மாற்றம்னு பேர். அது எல்லா சமயத்திலையும் எல்லாம் காய்க்கிற மாதிரி. அதுல ப்ராப்ளங்கள் நிறைய உண்டு. நம்ம உடம்புலயே ஜெனட்டிக்கா ப்ராப்ளங்கள் வரும். உங்களுக்கெல்லாம் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்தியாவில் மேக்சிமம் நான் சொன்ன சிஸ்டத்துக்குள்ளதான் எல்லாம் இருக்கும். இதுக்குள்ள சிலதெல்லாம் கொண்டு வந்து இவா மாத்தணுங்கிறத கவர்மெண்ட் விட மாட்டேங்கிறது. அமெரிக்காக்காரன் மாத்தணுங்கிறான். ஏன்னா அப்பதான் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். எல்லா காலத்திலையும் எல்லா பழமும் கிடைக்கிற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறான். அந்த மரபணு மாற்றப்பட்டதான அந்த உணவை சாப்பிட்டா மனித சமூகம் நாசமா போயிடும். புரியுற மாதிரி சொல்றேன். திண்டுக்கல் பன்னீர் திராட்சையை சாப்பிட்டு இருந்தோம், அதுல அத்தனை விதை இருக்கும். விதையோட சாப்பிடுவோம். இன்னைக்கு சீட்லெஸ்ன்னு சொல்லிட்டோம். எல்லா ஃப்ரூட்ஸ்லையும் சீட்லெஸ். சீட்லெஸ்ஸோட பலன் என்ன? தெருவுக்கு தெரு குழந்தை பிறக்கிற மையம் வந்திருக்கு பாருங்க. அதனாலதான் எது காரணமோ அதுதான் காரியம். புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு மண்ணை எடுத்து ஒரு பானை பண்ணினா அந்த பானையில என்ன இருக்கும்? மண் இருக்கும். தங்கத்தை எடுத்து ஒரு வளையல் பண்ணினா அந்த வளையல்ல என்ன இருக்கும்? தங்கம் இருக்கும். அது மாதிரி நாம என்ன சாப்பிட்றோமோ அதுதானே நம்ம உடம்பு. இது மாதிரி ஒரு சாத்வீகமா, இதுல ஒரு கிருத்திரிமம் இல்லாம, இது மாதிரி ஒரு தவறுதல் பண்ணாத உணவை சாப்பிட்டோம்னா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இது மாதிரி கொலாப்ஸான கிருத்திரிமமான மரபணு மாற்றங்கள் பண்ணப்பட்ட உணவை சாப்பிட்டோம்னா உடம்பும் நாசமா போயிடும். எடுத்த உடனே போகாது. கொஞ்ச நாளைக்கு உங்களோட ஃபைட் பண்ணி பார்க்கும். நீங்க சொன்னதை கேட்கலன்னா வீணா போயிடும் உடம்பு. இதெல்லாம் ரொம்ப இதுல ஜாக்கிரதையா இருக்கணும். குழந்தைகளுக்கெல்லாம் அது புரியணும். அவன் அப்படியே கொடுக்கறதெல்லாம் ஹைஜீனிக்கு கிடையாது. அதுல என்ன கலந்துருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. இந்த உணவுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அடிப்படை நம்ம சாஸ்திரங்கள் இப்படி பிரிக்கிறது. அதுல ஹேமந்தம்ங்கிறது மார்கழி மாசம், தை மாசம். இது கார்த்தால ஆக்சிஜன் கூட இருக்கும். அதனால மார்கழி மாசத்துல முன்னாடி எழுந்திருக்கணும். 4:30 மணிக்கு 5 மணிக்கு எழுந்து வாசல்ல கோலம் போடுறதுன்னு. எதுக்கு கோலம் போடுறதுன்னு வச்சிருந்ததுன்னா, அந்த ஆக்சிஜனை நாம் நுகரணுங்கிறதுக்காக. பெண்களுக்கு புருஷாளுக்கு ஸ்நானம் பண்ணிட்டு பூஜை பண்ணணும். தனுர்மாச பூஜைன்னு உண்டு. கோவில்ல 4 மணிக்கு திறந்துருவாங்க. நாம பூஜை பண்ணணும் அல்லது கோவிலுக்கு தரிசனம் பண்ணணும். சகசிர வாருஷிகி பூஜா தினமேகேன லப்யதே. 1000 வருஷம் பூஜை பண்ணினா என்ன பலனோ அந்த பலன் மார்கழி மாசத்துல ஒரு நாள் பூஜை பண்ணினா. தனுர்மாச பூஜைக்கு அத்தனை விசேஷம். இப்ப என்ன பண்றோம்? 4 மணிக்கு எழுந்து வாசல்ல வந்தா திருட வந்துடுறான். சங்கிலி அறுத்துன்னு போறதுக்காக முத நாள் ராத்திரியே கோலத்தை போட்டு வச்சுடுறான். இந்த களி நம்மள தர்மத்தை பண்ண விட மாட்டான். அதுக்குள்ளதை செக்யூர் பண்ணிக்கணும். நான் சங்கிலி எல்லாம் கழட்டி வச்சுட்டு வாசலுக்கு வரணும். அது என்னத்துக்காக சொன்னதோ அந்த காரண காரியத்தை புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். உபவாசம்னு பேர். ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி, சிவராத்திரி, ராத்திரி கண் விழிக்கணுங்கிறது எதற்குன்னா தெய்வத்தை நினைக்கணுங்கிறதுக்காக. ராத்திரி வைகுண்ட அந்த காலத்துல சினிமா தியேட்டர் வாசல்ல ஒரு போஸ்டர் ஒட்டியிருப்பான். சிவராத்திரியை முன்னிட்டு இன்னைக்கு 4 காட்சின்னு. யாராவது பார்த்திருக்கல? வயசான வரல 4 காட்சின்னு போட்டிருப்பான். ஏன்னா சிவராத்திரிக்கு கண் முழிக்கணுங்கிறதுக்காக சினிமா பார்த்துன்னு கண் முழிக்கிறாளாம். அப்படி நீ பார்க்கவே வேண்டாம். அப்படி கண் முழிக்கவே வேண்டாம். அங்காங்கி எதுக்கு கண் முழிக்கணும்? தெய்வத்தை நினைக்கிறதுக்கு கண் முழிக்கணும். சினிமாவை பார்க்கறதுக்கு எதுக்கு கண் முழிக்கணும்? இது மாதிரி எல்லாம் நம்மளே நமக்கு தெரியாம தப்பு பண்றோம். புரியறதுக்காக சொல்றேன். பல ஆகாரம்னு பேர். உபவாசம் இருக்கிற அன்னைக்கு சுத்தமா இல்லைன்னா பழங்கள் கொஞ்சமா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு இருக்கணும். பல ஆகாரம். இப்ப எப்படி தெரியுமா எடுத்து? பல ஆகாரம்.
அவன் ஏகாதசி உபவாசம் இருக்கிற அன்னைக்கு அவன் என்ன சாப்பிட்டாங்கிற அந்த லிஸ்ட்டை நாம கேட்டா நமக்கே அடுத்த ஏகாதசி பிறந்து பசிக்காது. அது மாதிரி ஒரு லிஸ்ட் சொல்லுவான். எதுக்காக எதுங்கிறது மாறி போயிடும்.